மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதக பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்களோட ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சரிக்க தொடங்கி உங்கள் ராசியில் சஞ்சாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அதனால் சந்திர பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்ததாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் என்னென்னலாம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கோ அதெல்லாம் தள்ளி போடாமல் சீக்கிரமாக அவ்வப்போது அதற்கான காலத்தில் செய்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கார். இதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு செல்ல போகின்றார். பொதுவாக இயற்கை அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள்லாம் வந்தால் நல்லது அப்படின்ற பொதுவான ஒரு விதி இருக்கிறது. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு வரும்போது அந்த இடத்துல பலத்தை இழந்து விடுவார். மேலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கன்னி ராசிக்கு வரும்போது சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்து கொள்வார்கள். அதனால நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான மிகப்பெரிய முதலீடு திருமண விஷயங்கள் இதெல்லாம் பெரிய விஷயங்களோ முக்கியமான காரியங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். அப்புறம் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி வைக்க வேண்டாம். அப்படியாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது சம்பந்தமான முயற்சியை செய்யும்போது அது வெற்றி பெறணும். அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பலமாக இருக்கும்போது கடமைகளை செய்து முடிக்க முடியும். அந்த இடத்துக்கு சந்திரன் இந்த வாரம் தொடங்குகின்றது. 4ஆம் பாவத்தில் புதன் இருக்காரு. சூரியன் இந்த வாரத்தில் ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்குகின்றது. அதனால 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அவர் வரப்போகிறார். 3ல் இருக்கும்போது நேரடியாக நற்பலன், 4ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கு. அதனால முன்னேறுவதற்கு எதிர்காலம் சம்பந்தமான வெற்றி பெறுவதற்கு உண்டான காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்யலாம். நற்பலன் கிடைக்கும். இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாட்கள் இருக்கிறது. ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாத பிறப்பு, ஆடி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். இது சம்பந்தமாக நம்முடைய கடமைகள் வழிபாடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட செய்து எல்லோரும் இந்த வாரத்தில் பலனை பெறலாம்.